ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதே போல் ரொம்ப பழமையான ஒரு வத்தல் ரெசிபி. இது வந்துட்டு என்னுடைய அப்பா சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்கும் இதை செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். வடகம் அப்படின்னா வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடுகளில் வத்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். வெண்பூசணிக்காய் வச்சுட்டு வத்தல் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெண்பூசணிக்காய் வத்தலில் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். இதை வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வத்தல் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றது கிளியராக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வத்தல் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் வத்தல் செய்கிறதுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு பெரிய பூசணிக்காவை எடுத்திருக்கோம். இது கிட்டத்தட்ட 4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது கிடையாது. இது வீட்டிலே தோட்டத்தில் காய்ச்சது. சின்ன பூசணிக்காய் எதுவும் இல்லைன்றதால பெருசு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதிலே செய்யலாம் அப்படின்றதுக்காக பெரிய பூசணிக்காவில் செய்கிறோம். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோவில் செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். பூசணிக்காயோடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி கூட செய்யலாம். ஆனால் நம்ம இன்னொரு மெத்தடில் செய்ய போகிறோம். பூசணிக்காய் 4 பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற தேங்காய் சுரண்டி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. தேங்காய் சுரண்டுறது இல்லை அப்படின்னா ஸ்போக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம், ஈஸியாக வரும். இந்த மெத்தடில் செய்கிறது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ் தான். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூசணிக்காய் சுரண்டும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சுரண்ட வேண்டாம். லைட்டாக மேலோட சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மாவு போல் வரும். அப்போல்லாம் நாராக வர ஆரம்பிச்சிடும். இதை போல் எல்லா பூசணிக்காயுமே நல்லா சுரண்டிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. முழு பூசணிக்காயுமே நல்லா சுரண்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சி அந்த சதையை மட்டும் இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் வத்தலில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். அந்த ரெசிபிஸ்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. ஆனாலுமே இதில் தண்ணி நிறையாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னுமே அது நல்ல ஒரு ஈரப்பதமாக தான் இருக்குது. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். 4 கிலோ அளவுக்கு வெண்பூசணிக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3/4 கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பியூராக தெரிகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்க முடியாது, வெள்ளை உளுந்து தான் சேர்த்து செய்ய முடியும். அதனால் வெள்ளை உளுந்தே எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த வத்தல் செய்யும்போது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இந்த வத்தல் செய்யறதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வத்தல் ஒழுங்காக காயாது. வத்தல் சரியாக காயலை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இன்றைக்கி வத்தல் போடணும் அப்படின்னா நீங்கள் முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கழுவி க்ளீன் பண்ண அந்த உளுந்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க.
உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம சுரண்டி வச்சிருக்க அந்த வெண்பூசணிக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த வெண்பூசணிக்காய் கூடவே வந்துட்டு அந்த உளுந்தை வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். உளுந்து கூட வெண்பூசணிக்காவை சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ரெண்டுத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வெண்பூசணிக்காவில் இருக்கிற அந்த தண்ணியில் மட்டும்தான் அந்த உளுந்து வந்து ஊற போகுது. அதனால் அந்த உளுந்து வந்துட்டு வெண்பூசணிக்காவில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற போல் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. இதில் வந்து எந்த ஒரு தண்ணியும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி முந்தின நாளே நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலே எந்திரிச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் போட்டு அது காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, ஆனால் அந்த உளுந்து வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு. அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்ல ஒரு கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரியா இருந்ததுன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சி கப்பில் 100 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இந்த வத்தலில் வந்துட்டு காரம் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வந்து ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா அந்த வெண்பூசணிக்காய், அது கூடவே இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெண்பூசணிக்காவை அரைக்கும் போது அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதிலே வந்துட்டு நிறையா தண்ணி இருக்கும். பூசணிக்காவை அரைக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மிளகாய் பேஸ்ட் இது மட்டும்தான் அது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். வெண்பூசணிக்காய் வந்துட்டு 4 கிலோ எடுத்திருந்தோம். அதில் வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு வத்தல் போகிறதுக்காக கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு கொரப்பாக அரைக்காமல் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து வத்தல் போகிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அடுத்தது இது கூட வந்துட்டு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வத்தலை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பெருஞ்சீரகத்தோடைய அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மெத்தைக்கு போயிட்டு நல்லா காய வச்சிடலாம். இதுக்காக ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் புடவை அதுக்கப்புறம் வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை போல் கையில் அந்த வெண்பூசணிக்காவை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதே போலவே கையில் எடுத்து அந்த வத்தல் போகிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தண்ணியாக வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் வந்து நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம். கரண்டியில் எடுத்து கஞ்சி வத்தல் வந்து செய்வோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் வத்தல் செஞ்சுக்கலாம். இதை போலவே வந்துட்டு எல்லா வெண்பூசணிக்காவுமே வந்துட்டு வத்தல் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுடுங்க. ஒரு நாள் மட்டும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு 2-3 நாள் வந்து கண்டினியூஸாக காய வச்சுடுங்க. அப்போ தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்துட்டு நான் ஈவினிங் வந்துட்டு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே வந்துட்டு வத்தல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஈவினிங் ஆனவுடனே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா எல்லாமே காஞ்சி வந்திருக்கு.
உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து வெயிலில் காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், வெண்பூசணிக்காய் வத்தல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. இதை போலவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.